உண்மையாலுமே அந்த ஆளு கார் ஓட்ட தெரியுமா? எதுக்காக அவனுக்கு ஒரு லைசன்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க? எதுக்காக முதல்ல அந்த கவர்மெண்ட் வெளியில விட்டாங்கன்றது எனக்கு ஒரு இதே இல்ல. தொடர்ந்து இந்த ஆள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. இன்னும் எத்தனை பேர்த்தோட உயிரை அவன் வந்து கொல்றதுக்காக இது பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல. தன் தந்தை உயிரை காரால் இடித்து பறித்ததாக பிரபல விஜே மீராவால் குற்றம் சாட்டப்பட்ட அதே மருத்துவர் மீண்டும் காரால் செய்த கோர விபத்து. தந்தையை இழந்த மனவேதனை ஒரு பக்கம், மருத்துவரை வெளியே விட்டதாக கோபம் ஒரு பக்கம். தமிழ்நாட்டில் பெரும் புயலை கிளப்பிய பிரபல விஜேவின் பரபரப்பு குற்றச்சாட்டு. இது எங்க அப்பாவோட கேஸ்லயே பாத்தீங்கன்னா 304 நான் வந்து கொடுத்திருக்கேன். ஆனா போலீஸ் சம்பந்தப்பட்ட போலீஸ் துறையில இருக்கிற அத்தனை பேரும் எனக்கு பயமுறுத்துறாங்க. இது MCOP கவர் ஆகாது, உங்களுக்கு காசு கிடைக்காம போயிடும். 304 எடுத்துட்டு அந்த ஆளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி எல்லாம் எங்ககிட்ட அவனுக்கு கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு காசு வேணாம், 304 போடுங்க, அவனுக்கு வந்து அட்டெம்ப்ட் மர்டர், அவனுக்கு சிறந்த தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி தான் நான் போராடிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டில் பிரபல விஜேவாக இருப்பவர் தான் மீரா. இவரது தந்தை கடந்த ஜனவரி 25ஆம் தேதி ஈரோடு ரிங் ரோடு அருகே பைக்கில் வந்துள்ளார். அப்போது மருத்துவர் ராகவன் என்பவர் அந்த வழியாக காரில் வந்ததாகவும், அப்போது மருத்துவர் ராகவனின் கார் மோதியதில் பிரபல விஜே மீராவின் தந்தை உயிர் பறிபோனதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் அந்த ஒரு சம்பவத்தில் தொடர்புடையதாக கூறப்படும் ராகவன் பெயிலில் வெளியே வந்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே அதே மருத்துவர் ராகவன் மீண்டும் ஓர் கோர விபத்தை காரால் ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. ஆம், காளிங்கராயன் பாளையம் பகுதியில் வாய்க்கால் கரை மீது அமைக்கப்பட்டுள்ள தார் சாலை வழியாக கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலையை அடைவதற்காக காளிங்கராயன் வாய்க்காலை ஒட்டிய ரோட்டில் அவர் காரில் சென்றுள்ளார். அப்போது மருத்துவர் ராகவனின் கட்டுப்பாட்டை இழந்த அந்த ஒரு கார் வளைவு ஒன்றில் திரும்பும் போது வாய்க்காலில் சென்று விழுந்துள்ளது. இந்த ஒரு சம்பவத்தில் ராகவன் உயிர் தப்பியதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து தீயணைப்புத் துறையினரும் அவரது காரை மீட்டுள்ளனர். இந்த ஒரு நிலையில் பிரபல விஜே மீரா பரபரப்பான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தன் அப்பாவின் உயிரை எடுத்துவிட்டு அவர் பெயிலில் வெளியே வந்துவிட்டதாகவும், அவருக்கு உண்மையாலுமே கார் ஓட்ட தெரியுமா, எதற்கு லைசன்ஸ் கொடுத்தீர்கள் என்றும் தற்போது பரபரப்பான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்.